ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு வெளியே ஒரு பழைய வீடு இருந்தது. 20 வருடமா அந்த வீடு காலியா இருந்தது. கிராமத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்குள்ள இரவு போகாதீங்க, ஏன்னா அங்க யாரோ நடக்கிற சத்தம் கேக்குமாம். ஒரு நாள் விக்னேஷ் என்ற யூடியூபர் அந்த வீட்டை பத்தி கேட்டான். அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது. இத வீடியோ எடுத்து போடலாம், பேய் இருக்கா இல்லையா பாப்போம். அவன் கேமரா, லைட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இரவு அந்த வீட்டுக்கு போனான். மணி 11:45. வீட்டுக்குள்ள முழுக்க தூசி, ஜன்னல்கள் உடைஞ்சு போயிருக்கு. காற்று வீசும்போது க்ரீக் க்ரீக் என்று சத்தம். விக்னேஷ் கேமராவை ஆன் பண்ணி சொன்னான், நண்பர்களே, இதுதான் அந்த வீடு. அவன் மெதுவா உள்ளே நடந்தான். அப்புறம் திடீர்னு மேலே ஒரு சத்தம், யாரோ நடக்கிற மாதிரி. டக் டக் டக். விக்னேஷ் மேலே பார்த்தான். இங்க யாராவது இருக்காங்களா என்று கத்தினான். பதில் இல்லை. அவன் மெதுவா படிக்கட்டில் மேலே போனான். அங்க ஒரு அறை கதவு இருந்தது. கதவு கொஞ்சம் திறந்திருந்தது. அவன் கேமராவை உள்ளே காட்டினான். அறை காலி. ஆனா அறையின் நடுவில் ஒரு பழைய நாற்காலி. அந்த நாற்காலி தானா மெதுவா அசைந்துகிட்டிருந்தது. விக்னேஷ் உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பிச்சது. அவன் திரும்பி கீழே போக நினைத்தான். அந்த நேரத்தில் படிக்கட்டு கதவு திடீர்னு மூடிச்சு போச்சு. தடாம்! அவன் பயந்தான். அப்புறம் அவன் கேமராவில் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவனுக்கு பின்னாடி ஒரு கருப்பு நிழல் நின்றுகிட்டிருந்தது. அவன் மெதுவா திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் கேமராவை பார்த்தான். அந்த நிழல் இன்னும் பெரியதாகியிருந்தது. அப்புறம் அந்த நிழல் மெதுவா பேச ஆரம்பிச்சது. இந்த வீட்டை ஏன் தொந்தரவு பண்ணுற? விக்னேஷ் கத்தினான். யார் நீங்க? அந்த குரல் சொன்னது, இந்த வீடு எங்களோடது. அடுத்த நாள் காலை அந்த வீட்டுக்குள் கிராமத்தார் வந்தாங்க. விக்னேஷ் காணவே இல்லை. ஆனா அவன் கேமரா மட்டும் தரையில் கிடந்தது. அதை ஆன் பண்ணி பார்த்தாங்க. கடைசி வீடியோவில் விக்னேஷ் பயந்த முகம் மட்டும் தெரியும். அதுக்கு பின்னாடி ஒரு பெண் முகம் மெதுவா கேமராவை நோக்கி சிரிச்சது. கிராமத்தார் அந்த கேமராவை பார்த்துக்கிட்டு பயந்துட்டாங்க. அந்த வீடியோவில் கடைசி சீன் விக்னேஷ் பயந்து கொண்டு பின் சென்று கொண்டிருக்கிறான். அப்புறம் அந்த பெண் நிழல் மெதுவா அவன் அருகே வருது. விக்னேஷ் கத்துறான், தயவு செய்து என்ன விடுங்க. அந்த பெண் சிரிச்சா, நாங்கள் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். விக்னேஷ் குழப்பமா கேட்டான், அப்போ என்ன வேண்டும்? அந்த பெண் மெதுவா சொன்னாள், எங்களோட கதை உலகத்துக்கு சொல்லணும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. இன்னும் இப்படி பல உண்மை மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.